Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் ஆவுடையமாள்புரம் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட பேவர் பிளாக் சாலை மற்றும் கழிவுநீர் வாறுகாலை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். கோவில்பட்டி அருகே உள்ள ஆவுடையமாள்புரம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட பேவர் பிளாக் சாலை மற்றும் கழிவுநீர் வாறுகாலை முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி உள்பட பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் நிவாரண உதவிகளை வழங்கினார். புவனகிரி அருகே ஆயுப்பேட்டை கிராமத்தில் உள்ள ஆனந்தாயி, ஞானசேகர் உள்ளிட்டோரின் குடிசை வீடுகள் தீ விபத்தில் முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் திட்டத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. செல்வராஜ் தொடங்கி வைத்தார். மேட்டுப்பாளையம் அருகே இலுப்பநத்தம் ஊராட்சியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் நிலத்தடி நீரினை ஆரோ வாட்டர் என்ற முறையில் சுத்திகரிப்பு செய்து அதனை பொதுமக்களுக்கு குடிநீராக விநியோகம் செய்யக்கூடிய தொழில்நுட்பத்தில் 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. செல்வராஜ் தொடங்கி வைத்தார். கும்பகோணத்தில் விடியா திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயத்தால் தொடரும் மரணங்களை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர்.கே. பாரதிமோகன் துண்டு பிரசுரங்கள் வழங்கினார். இதில் கும்பகோணம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடியா ஆட்சியின் அவலங்களை எடுத்து கூறினர். அரியலூர் தெற்கு ஒன்றியம் அதிமுக சார்பில் விடியா திமுக அரசின் பொம்மை முதல்வரை பதவி விலக வலியுறுத்தி துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டது. போதைப் பொருட்களின் விற்பனையை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து முன்னாள் அரசு தலைமை கொறடா தாமரை ராஜேந்திரன் பொதுமக்களுக்கு பிரசுரங்களை விநியோகித்தார். இந்த நிகழ்வில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கும்பகோணத்தில் விடியா திமுக அரசை கண்டித்து தஞ்சை கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் ஆர்.கே. பாரதிமோகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கும்பகோணம் நாச்சியார் கோவில் கடை வீதியில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆளும் விடியா திமுக ஆட்சியில் மின்சார கட்டணம், பால் விலை உயர்வு, நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படாதது உள்ளிட்டவைகளை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் அதிமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ ஆகிய கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று விடியா திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தமிழகத்தில் நிகழ்ந்த கள்ளச்சாராய சாவுக்கு பொறுப்பேற்று விடியா திமுக அரசின் முதல்வர் பதவி விலக வலியுறுத்தி நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் உதகையில் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. தமிழகத்தில் சந்தி சிரிக்கும் சட்ட ஒழுங்கை சுட்டிக்காட்டியும் வணிக நிறுவனங்கள், கடைகள் மற்றும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே.ஆர். அர்ஜுனன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருவள்ளூரில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் விடியா திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயத்தால் தொடரும் மரணங்களை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இந்த பிரச்சாரத்தில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பிரசுரங்களை வழங்கி திமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்து கூறினர். விடியா திமுக ஆட்சியின் அவலங்களை குறிப்பிட்டு ராமநாதபுரத்தில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை அதிமுகவினர் வழங்கினர். அதிமுக மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் பால்பாண்டியன் ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் முனியசாமி தலைமையில் துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளச்சாராய மரணங்கள் மற்றும் போதைப் பொருள்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய மக்கள் விரோத விடியா திமுக அரசை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றிய அதிமுக சார்பில் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு 3 ஆண்டு திமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்து கூறினர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி பேருந்து நிலையம் அருகே நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசை கண்டித்து விருதுநகர் அதிமுக கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரியாப்பட்டி ஒன்றியத்தில் எத்தனால் ஆலை அமைக்க அனுமதி அளித்ததை கண்டித்தும், முடுக்கன்குளம் கிராமத்தில் மருத்துவ நச்சு கழிவுகளை வெளியேற்றும் தனியார் ஆலை இயங்க அனுமதி அளித்ததை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மாவட்ட செயலாளர் ஆர்.கே. ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடியா அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர்.
மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்டத்திற்கு அதிமுக ஒன்றிய கவுன்சிலர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்தனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் உள்ளிட்டவைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் விடியா திமுக ஆட்சியை கண்டித்து திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டத்திற்கு அதிமுக கவுன்சிலர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் திருப்பரங்குன்றம் ஊராட்சிக்குட்பட்ட சிறுவர் பூங்கா பராமரிக்கப்படாமல் இருப்பது, நாகமலை புதுக்கோட்டை பகுதி சாலை ஓரங்களில் குப்பைகள் கொட்டப்படுவது உள்ளிட்டவை குறித்தும் அதிமுக கவுன்சிலர்கள் இந்த கூட்டத்தில் குற்றம் சாட்டினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே முறையாக குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாண்டூர் கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் அப்பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் முறையாக குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் பிரதான சாலையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது ஊராட்சி மன்ற தலைவரின் கணவருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கனமழையால் வீட்டின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்த நிலையில் நத்தம் ஐயாப்பட்டியைச் சேர்ந்த காமராஜ் என்பவருக்கு சொந்தமான வீட்டின் ஒரு பகுதி சுவர் சரிந்து விழுந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறினர். இடிந்த சுவர் வீட்டின் உள்பகுதியில் விழாமல் வெளியே விழுந்ததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள சிப்காட் தொழிற்பேட்டை தோல் தொழிற்சாலையில் இருந்து வெளிவரும் கழிவுகளை அப்புறப்படுத்த கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள 50க்கும் மேற்பட்ட சாய தோல் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீரால் நிலத்தடி நீர் மாசடைந்து விளைநிலங்கள் பாதிப்பதோடு பொதுமக்களும் பல்வேறு நோய் தொற்றுக்கு ஆளாகின்றனர். இந்த நிலையில் இந்த பிரச்சனை தொடர்பாக அந்த பகுதி மக்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மூலம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். விடியா திமுக ஆட்சியில் இந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்குமா என அப்பகுதி மக்கள் தற்போது ஏக்கத்துடன் காத்திருக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் கழிவுநீரால் சாலைகள் சேதமடைந்துள்ள நிலையில் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். சுங்குவார் சத்திரம் பஜாரில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் மேம்பாலத்தின் கீழே சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கழிவுநீர் சாலையில் தேங்குவதால் சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளன. இதனால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர். இந்த விவகாரத்தில் விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து சாலையை சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்வி உதவித்தொகை பெறும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு அஞ்சலக கணக்கு தொடங்குவதற்கு மாணவர்கள் நீண்ட நேரம் காத்திருப்பதால் வருகை பதிவேடு பாதிக்கப்படுவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அஞ்சலகத்தில் 50 டோக்கன்கள் மட்டுமே வழங்கப்படுவதால் கல்வி உதவித்தொகை கிடைக்க கணக்கு தொடங்க வரும் மாணவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து வீடு திரும்புவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் மாணவர்களின் பள்ளி வருகை பதிவேடும் கல்வியும் பாதிக்கப்படுவதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் அஞ்சல் கணக்கை பள்ளி மாணவர்கள் விரைந்து திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே 100 நாள் திட்டத்தில் பணி வழங்க கோரி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மனு கொடுக்க வந்தவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 100 நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததால் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மூடப்பட்டுள்ள அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலையை புதுப்பிக்க நிதி ஒதுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் கரும்புடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது அமராவதி சர்க்கரை ஆலையை புனரமைக்க தமிழக அரசு உடனடியாக நிதி ஒதுக்க வேண்டும் என முழக்கமிட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே புனித செபஸ்தியார் திருவிழா கொண்டாட இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பெருமாள் கோவில்பட்டியில் திருவிழா கொண்டாடுவது தொடர்பாக இரு தரப்பினர் இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஒரு பிரிவினர் திருவிழா கொண்டாடுவதாக இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து காவல்துறை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்பினரும் ஊரில் கூடி உள்ளதால் அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சென்னை மாதவரம் அசீஸ் நகரில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தை மெட்ரோ ரயில் பணிகளுக்காக அகற்ற முற்பட்ட போது அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
சென்னை மாதவரம் அசீஸ் நகரில் மெட்ரோ ரயில் திட்டப்பணிக்காக அங்குள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலை அகற்ற முடிவு செய்து அதற்கான வேலை துவங்கியது. இதையறிந்த அந்த பகுதி மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோயிலை அகற்றாமல் பொதுமக்கள் வழிபட வசதி செய்து தர வேண்டும் எனவும் அதிகாரிகள் இடத்தில் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் அருகே நாகநேந்தல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் வகுப்பறையில் உள்ள பொருட்களை மது அருந்திவிட்டு சமூக விரோதிகள் சேதப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு பெற்றோர்கள் அச்சப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பள்ளியில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்த ஆவணங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. வகுப்பறையிலேயே மலம் கழிக்கப்பட்டுள்ளதால் முகம் சுளிக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. சம்பவம் நடந்து 2 நாட்கள் ஆகியும் கூட விடியா திமுக அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்திருப்பதால் அங்குள்ள கிராம மக்கள் வீடுகளின் முன்பு உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். கூடலூரை அடுத்த தேவர் சோலை பேரூராட்சிக்குட்பட்ட விவசாய நிலங்களை ஒற்றை காட்டு யானை தொடர்ந்து சேதப்படுத்துவதுடன் மக்களையும் அச்சுறுத்தி வருகிறது. பலமுறை இது குறித்து கோரிக்கை மனு அளித்தும் கண்டுகொள்ளாத வனத்துறையினரை கண்டித்து அப்பகுதி மக்கள் தங்கள் வீடுகளின் முன்பாக தனித்தனியாக தொடர் உண்ணாவிரதத்தை துவங்கியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் மலைப்பகுதியை பூர்வீகமாக கொண்ட கிராம மக்களுக்கான பாதுகாப்பும் விளை நிலங்களுக்கான சேதமும் தவிர்க்கப்படுமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. மதுரை மேலூரில் சாலையோரம் சென்று கொண்டிருந்த பள்ளி மாணவிகள் மீது கார் மோதிய விபத்தில் 4 மாணவிகள் படுகாயமடைந்தனர். மேலூர் பேருந்து நிலையத்தில் இருந்து அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை நோக்கி மாணவிகள் சாலையோரமாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக அதிவேகமாக வந்த கார் பள்ளி மாணவிகள் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 4 மாணவிகள் படுகாயமடைந்தனர். உடனடியாக அந்த 4 மாணவிகளும் மேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். விபத்து தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேட்டூர் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 1 மாதமாக தண்ணீர் வீணாகி வருவதை சரி செய்ய கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணையின் அடிவாரத்தில் அமைக்கப்பட்டுள்ள காவிரி ஆற்று நீரேற்று நிலையம் மூலம் அந்த பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் மேட்டூர் மின் பணிமனை சந்திப்பு சாலையோரம் அருகில் உள்ள இந்த நீரேற்று நிலைய குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கடந்த 1 மாதமாக வீணாக கால்வாயில் குடிநீர் கலந்து வருகிறது. அத்துடன் இதனை சரி செய்யாமல் தண்ணீர் வெளியேறும் பகுதியில் கல் வைத்து முட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் பலமுறை இது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் ஆதங்கப்படுகின்றனர். மதுரை மாவட்டம் பொதும்பு கிராமத்தில் உள்ள அகல்யா வீதியில் 13 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சாலை நடந்து போக முடியாத நிலையில் இருப்பது அப்பகுதி மக்களை வேதனையடைய வைத்துள்ளது. பொதும்பு ஊராட்சியில் உள்ள அகல்யா வீதிக்கு 13 லட்சம் ரூபாய் மதிப்பில் கடந்த பிப்ரவரி மாதம் சாலைகள் அமைப்பதற்காக ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டது. ஆனால் 5 மாதம் கடந்த நிலையிலும் தற்போது வரை தார் ஊற்றி சாலையை அமைக்காமல் அப்படியே விட்டு சென்றுள்ளனர். இதனால் இந்த பகுதி மக்கள் நடந்தும் போக முடியாமல் இருசக்கர வாகனங்களையும் இயக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் சாலை பணிகளில் குளறுபடி இருப்பது இதன் மூலம் அம்பலமாகி உள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே குடியிருப்பு பகுதி சாலையின் நடுவே இருக்கும் மின்கம்பங்களை அகற்ற அப்பகுதி மக்கள் விடியா திமுக அரசின் மின்வாரிய துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மழவராயநல்லூர் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் தெருவின் கடைசி பகுதியில் சாலையின் நடுவே 2 மின்கம்பங்கள் பல மாதங்களாக இருந்து வருகின்றது. குடியிருப்பு வாசிகளுக்கு இடையூறாக இருக்கும் இந்த மின்கம்பங்களை அகற்ற பலமுறை விடியா அரசின் மின்வாரியத்துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர குறைதீர் கூட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாதந்தோறும் 2வது வியாழக்கிழமை மாற்றுத்திறனாளிகளின் குறைதீர்ப்பு கூட்டம் மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் வியாழக்கிழமை கூட்டம் நடைபெறுவதாக இருந்த நிலையில் திடீரென ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. எந்தவித காரணமும் இன்றி கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறி மாற்றுத்திறனாளிகள் கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை மாற்றி கிரயம் செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சார் பதிவாளர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். கணபதிபாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி தெய்வ சிகாமணிக்கு சொந்தமான 7 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணம் மூலமாக முத்து சுப்பிரமணியன் என்பவர் மூலப்பத்திரம் இன்றி கிரயம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து புகார் அளிக்க வந்த விவசாயிகளை நீதிமன்றத்தை நாட சார் பதிவாளர் உமா மகேஸ்வரி அறிவுறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் திடீர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
முன் ஆவணங்களின்படியும் நீதிமன்ற தீர்ப்புகளின்படியும் அது எனக்கு பாத்தியப்பட்டது. இந்த சூழ்நிலையில அந்த பூமிக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத முத்து சுப்பிரமணியம் என்கிறவர்களுடைய பெயரில் அவர் மோசடியாக தன்னுடைய பெயரை பட்டாவில் சேர்த்து கொண்டு அந்த பட்டாவை மட்டும் வைத்துக்கொண்டு இங்கே ஒரு செட்டில்மெண்ட் கிரயம் செய்திருக்கிறார். அதை இங்கே இருக்கக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸில் உள்நோக்கத்துடன் சட்டத்திற்கு புறம்பாக முறைகேடாக அவர் பெயருக்கு அந்த பூமி பாத்தியப்பட்டது என்பதற்கான எந்த விதமான ஆவணங்களும் இல்லாமல், அதற்கு எந்த விதமான முன் ஆவணங்களும் இல்லாமல் மோசடியாக இந்த சார்பதிவாளர் பல்லடம் சார்பதிவாளர் அலுவலகத்திலே இந்த செட்டில்மெண்ட் கிரயம் நடைபெற்று இருக்கிறது.